90s குழந்தைகளுக்கு அம்மன் படங்கள் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் அந்த படத்துல வரக்கூடிய மாயாஜால வித்தைகள், கிராபிக்ஸ் காட்சிகளை பார்க்க ரொம்பவே விரும்புவாங்க. இது எப்படி நடக்கும்? இது எல்லாம் சாத்தியமா அப்படின்ற பேச்சுக்கே இடையில்லாம லாஜிக்கே இல்லைனா கூட எத்தனை வாட்டி அந்த படத்தை போட்டாலும் திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. சொல்ல போனா அந்த காலகட்டத்துல நிறைய அம்மன் படங்கள் அடுத்தடுத்து வெளியாகி ஹிட்டாச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தவங்க யாருன்னு சொன்னா அந்த படத்துல அம்மனா நடித்த கதாநாயகிகள் தான். கம்பீரமான பார்வை, ஆக்ரோஷமான நடை, தெரிக்கும் வசனம் அப்படின்னு அம்மனோட அவதாரமா திரையில ஜொலிச்சாங்கன்னே சொல்லலாம். இப்படி அம்மன் படங்கள்ல கச்சிதமா பொருந்திய நடிகைகளை பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். முதல்ல ரம்யா கிருஷ்ணன். அம்மன் படம் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்மளோட நினைவுக்கு முதல்ல வருவது யாருன்னு சொன்னா ரம்யா கிருஷ்ணன் தான். எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலுமே மிரட்டும் நடிப்பை வெளிப்படுத்தி அசத்துவாங்க ரம்யா கிருஷ்ணன். இருந்தாலும் அவங்களுக்கு கச்சிதமா பொருந்தி பார்த்த உடனேயே கையெடுத்து கும்பிட வைக்கும் ஒரு வேடம் அப்படின்னா அம்மன் கதாபாத்திரம் தான். குறிப்பா அம்மன் படத்துல வரக்கூடிய பல காட்சிகள்ல மெய்சிலிருக்கும் அளவுக்கு நடிச்சு நிஜ அம்மனாவை உருவெடுத்தாங்க. இந்த படத்தை தொடர்ந்து ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி, ராஜகாளியம்மன், நாகேஸ்வரி உள்ளிட்ட பல படங்கள்ல அம்மன் வேடத்துல நடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம கோபம், ஆக்ரோஷமான நடனம் எல்லாத்துலயும் நிஜ அம்மனாவே வாழ்ந்திருப்பாங்க. ராஜகாளியம்மன் படத்துல புதுக்கோட்டை புவனேஸ்வரி பாடலுக்கு ரொம்ப ஆக்ரோஷமா நிஜ அம்மன் மாதிரி நடனமாடி கோபத்தை வெளிக்காட்டியிருப்பாங்க. குறிப்பா இவங்களோட குரல் அம்மன் வேஷத்துக்கு பக்காவா செட் ஆகும். கோபமா பேசக்கூடிய இடத்துல எல்லாத்துலயும் இவங்களோட குரலாலேயே எல்லாரையுமே மிரட்டியிருப்பாங்க. சொல்ல போனா ரம்யா கிருஷ்ணன் தான் உண்மையான அம்மன் அப்படின்னு நினைச்ச 90s குழந்தைகளுமே இருக்காங்க. அடுத்ததா நடிகை வீணா. இவங்க அம்மன் வேடத்துல பாளையத்தம்மன், படை வீட்டு அம்மன் உள்ளிட்ட சில படங்கள்ல நடிச்சு அசத்தி இருப்பாங்க. வழக்கமாக அம்மன் படம் அப்படின்னா ஆக்ரோஷம் நிறைய இருக்கும். ஆனா இந்த படங்கள்ல மீனா ஒரு சாந்தமான அம்மனா நடிச்சிருப்பாங்க. இவங்களுக்குமே அம்மன் கதாபாத்திரத்துக்கு பக்காவா செட் ஆவாங்க. குறிப்பா பாளையத்தம்மன் படத்துல நிஜ அம்மன் மாதிரியே நடிச்சு அசத்திருப்பாங்க. அடுத்ததா நடிகை ரோஜா. பொட்டு அம்மன், கோட்டை மாரியம்மன் உள்ளிட்ட படங்கள்ல ரோஜா அம்மன் வேடத்துல கலக்கியிருப்பாங்க. பொட்டு அம்மன் திரைப்படத்துல வரக்கூடிய மாயாஜாலம், கிராபிக்ஸ் இது எல்லாமே சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்து ரசிக்கும்படி இருக்கும். இது மற்ற அம்மன் படங்கள்ல இருந்து ஒரு வித்தியாசமான அம்மன் படமா இருக்கும். இவங்களுமே அம்மன் கதாபாத்திரத்துக்கு பொருத்தமா இருப்பாங்க. கோட்டை மாரியம்மன் படத்துல நல்லாவே விரட்டி இருப்பாங்க. இவங்களோட வரிசையில அடுத்ததா அனுஷ்கா. மாடன் அம்மனா பஞ்சமுகி படத்துல நடிகை அனுஷ்கா நடிச்சு அசத்தி இருப்பாங்க. கம்பீரமான ராணியா ஆக்ரோஷத்தை காட்டி நிறைய படங்கள்ல அனுஷ்கா நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மஞ்சள் சேலையில பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு பாக்குறதுக்கே அம்சமா அம்மன் வேடத்துல இந்த படத்துல நடிச்சாங்க அனுஷ்கா. இதுக்கப்புறமா நவீன அம்மனா உருவெடுத்தவங்க தான் நயன்தாரா. மூக்குத்தி அம்மன் படத்துல நயன்தாரா அம்மன் வேடத்துல அசத்தி இருப்பாங்க. இவங்களுக்குமே நல்ல வரவேற்பு கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். ஆக்ரோஷமான அம்மனா இல்லாம நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு சாந்தமான அம்மனா நடிச்சிருப்பாங்க நயன்தாரா. இந்த நவீன அம்மனையுமே மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி அம்மன் வேடத்துக்கு பெயர் போனவங்க தான் KR விஜயா. சொல்ல போனா அந்த காலகட்டத்துல முதலா அம்மன் கதாபாத்திரத்துல நடிச்ச நடிகையும் KR விஜயா தான். மகாசக்தி மாரியம்மன், அம்மன் சக்தி, துர்கை விரதம், தாயே நீயே துணை உள்ளிட்ட பல படங்கள்ல அம்மன் வேடத்துல நடிச்சிருக்காங்க. தமிழ் மட்டுமில்லாம மற்ற மொழி படங்கள்லயுமே KR விஜயா அம்மன் வேடத்துல நடிச்சிருக்காங்க. அப்போ வெளியான எல்லா படங்கள்லயுமே KR விஜயா தான் அம்மனா நடிப்பாங்க. ஏன்னா இவங்க தான் நிஜ அம்மனாவே பார்க்கப்பட்டாங்க. அதுக்கு அவரோட வசீகரமான சிரிப்பும் ஒரு காரணம்னு சொல்லலாம். அடுத்ததா நடிகை பானுப்பிரியா. தாலி காத்த காளியம்மன், துர்கை அம்மன், மீண்டும் அம்மன் உள்ளிட்ட பல படங்கள்ல அம்மன் வேடங்கள்ல பானுப்பிரியா மிரட்டியிருப்பாங்க. பானுப்பிரியாவோட அம்மன் வேடத்துக்கும் ரசிகர்கள் நல்ல வரவேற்பு கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி நடிகை ஜெயலலிதா அம்மாவும் அம்மன் வேடத்துல நடிச்சிருக்காங்க.
குறிப்பா நடிகை நளினி நிறைய படங்கள்ல அம்மன் வேடத்துல நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நடிகை சௌந்தர்யாவும் அம்மன் வேடத்துல நடிச்சு ரசிகர்களை பக்தி பரவசத்துல ஆழ்த்தி இருக்காங்கன்னே சொல்லலாம். இதுல உங்களுக்கு பிடிச்ச அம்மன் வேடத்துல நடிச்ச நடிகை யாரு? எந்த அம்மன் படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம பதிவிடுங்க.